Hello friends, welcome to Dhrona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 5 days ரிவிஷன் பிளானுக்கு உண்டான தகவலை பார்த்துருந்தோம். அதில் நம்ம வெற்றிகரமாக ஒரு 4 ஷெடியூல் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 5வது ஷெடியூலுக்கு உண்டான அதாவது 5th 5 daysக்கு உண்டான ஸ்டடி பிளானை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த 5 days நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி தான் நெக்ஸ்ட் 5 daysக்கு உண்டான லைவ் டெஸ்ட் போக போகுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வச்சுட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக லைவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம ரன் பண்ண ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த 5 daysக்கு என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழில் 10th புக். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி 6ஆவது 9வது வரைக்கும் நம்ம டேர்ம் வைஸ் லைவ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு டேர்முக்கு ஒரு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6ஆவது 9வது வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அடுத்த 10th. ஸோ 10th பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழுக்கு கேட்கக்கூடிய 85% ஆஃப் கொஸ்டினுக்கு நம்ம கவர் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 10th புக்கு நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு உண்டான லைவ் டெஸ்ட் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு. ஆக்சுவலாக தமிழ் பொறுத்த வரைக்குமே நைட்டு 8 மணிக்குலேருந்து லைவ் வைப்போம். ஜிகே பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு. தமிழ் 8 மணி, ஜிகே 9 மணிக்கு வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டேர்ம்லேருந்துமே 60 கொஷின். ஓகேவா? 6 to 8 வரைக்கும் 50 கொஷின் வச்சுருந்தோம். ஸோ இப்போ 9th 10th நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 60 கொஷின் ஒரு டேர்மில் வைக்க போகிறோம். ஓகேவா? செகண்ட் டேர்ம் எப்போ அப்படின்னா சண்டே. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நம்ம 1 to 1 நாள் தான் நம்ம வைக்கிறோம். ஸோ 5 days போது ஃபஸ்ட்டு டே, தேர்ட் டே, 5th டே அப்படின்ற மாதிரி 3 டேர்ம் முடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டே இன்றைக்கி நைட்டு, செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா சண்டே நைட்டும், தேர்ட் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே நைட்டும் 8 மணிக்கு லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ தவறாக அட்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான கிளாஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இலக்கணம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம இலக்கணமும் சைட் பை சைடாக கவர் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 12 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் இலக்கணத்தில். ஓகேவா? ஸோ இப்போது வர மண்டே வர மண்டே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நம்ம மேக்ஸ் லைவ் இருக்கும். சரியா? ஒன்று ஏர்லி மார்னிங் போடுறேன், இல்லைனா மதியமாக போடுற மாதிரி ஐடியா பண்ணுறேன். அது எப்போன்றது நான் பார்த்தீங்கன்னா மண்டே காலையில் நான் அட்வைஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 டாபிக் நம்ம கவர் பண்ணோம். ஏன்னா இந்த 5மே ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான். இதில் பெரிய டாபிக் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அந்த 5 டாப்பிக்கும் நம்ம ஒரே வீடியோ கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். பொருந்தாச்சொல், பழமொழிகள், ஓமையால் விளக்கப்படும் பொருள், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ இந்த 5 டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த 5 போட்டோம் அப்படின்னா 17 டாபிக். மீதி ஒரு 4 டாபிக் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த 17 டாப்பிக்கை நீங்கள் நல்லா தரவு பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கொஷின் வரைக்கும் நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அதை சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நடத்தக்கூடிய டாபிக் அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா வர மண்டே காலையில் லைவ் இருக்கும். அது காலையிலேயே மதியமான்றதை நான் மண்டே கொடுக்குறேன், அந்த ஷெட்யூல் பிளானில் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. அப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா 6ஆவது 10வது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதேமாதிரி இலக்கணம் 17 டாபிக் இதோட முடிக்கிறோம். சரியா? ஸோ அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா ஜிகே 6ஆவது 10வது இருக்கக்கூடிய யூனிட் 8 டாப்பிக்கே எடுத்துருக்கும்பா. ஏன்னா யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த யூனிட் 8 பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாப்பிக்காக பிரிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இது பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அப்படின்னும் போது 3 இடத்துல கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. அந்த 3 லெசனையும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அதுலேருந்து இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஒரு 100 கொஷின் லைவ் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேவா? அடுத்தது இது டெய்லியுமே ஒரு லைவ் இருக்கும்பா. ஏன்னா 5ன்னும் போது ஒரு நாளைக்கு ஒரு லைவ்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு 5 டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நம்ம 10th புக்லேயும் இருக்குது. அதேமாதிரி ஹிஸ்ட்ரி புக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. ஓகேவா? ஸோ 10th அது 11th புக்கா 12th புக்கான்னு தெரியல. ஸோ அதையுமே நீங்கள் சேர்த்து படிச்சுக்கலாம். அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ அந்த தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம என்னென்ன தகவலை பார்ப்போம் அப்படின்னா அந்த சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா வேத காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு வரலாறு தொடர்பான செய்திகள்லாம் நிறைய இருக்கும். பார்த்திங்களா? அந்த 6th 7th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கும் பாருங்கள். இந்த வேத கால பண்பாடுகள், பண்டைய தமிழ் நாகரிகங்கள், அப்புறம் பண்டைய தமிழ் நகரங்கள். ஓகே. இந்த சேர சோழ பாண்டிய தொடர்பான செய்தி எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கிய வரலாறில் ஒரு 100 கொஷின். ஓகேவா? அடுத்து பார்த்தா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் மற்றும் சமூக மாற்றம். 10th புக் எடுத்துட்டிங்க அப்படின்னா 10th தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டமும் அதே மாதிரி தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது.
இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசியல் வளர்ச்சி, அரசியல் சிந்தனை இது எல்லாமே இதிலே வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த டாபிக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமை நம்ம எடுத்துட்டாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 6 கொஸ்டின் கிட்ட திருக்குறள் மட்டுமே கேட்குறாங்க. அதுவுமே கண்டிப்பாக வந்து குரூப் 2 அப்படின்னும் போது கண்டிப்பாக 6-7 கொஸ்டின் வந்து கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ திருக்குறள்லேருந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணியே ஒரு 100 கொஸ்டின் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5th டே வரும். ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ 5 நாளைக்கு 5 லைவ் டெஸ்ட் வந்து ஜிகே. ஓகேவா? மேக்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ மேக்ஸ் தவிர்த்து மீதி எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை வந்து நான் வந்து சண்டே வந்து அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஒரே வாரத்தில் வந்து பார்த்தா நான் லைவ் கிளாஸ் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட்டு 5 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் பார்ட் எல்லாமே வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே? தமிழுமே வந்து கவர் ஆகிடுச்சு. தமிழில் வந்து ஸ்டாண்டர்டைஸும் கவரு, இலக்கணமும் ஓகே ஓவராலாக வந்து கவர் பண்ணிட்டோம். அது இல்லாமல் ஜிகே டாப்பிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான 5 டாபிக் 5 சப்ஜெக்டை வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ஸ்டடி பிளான் பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் நம்முடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஆட் ஆக அப்படின்னா அதுக்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனல் லிங்க் பண்ணிக்கங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த 5 டேஸ் வந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து அது தனியாக போகும், இது தனியாக போகும். சரி, ரெண்டுத்தையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது இருந்தால் அது இருக்காதான்னு சரிங்கன்னா அது தனி ட்ராக்கு, இது தனி ட்ராக்கு. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.